முருகப்பெருமானுடைய ஆயுதமான வேல் தீய சக்திகளின் அம்சமான அரக்கர்களை ஒழிச்சு நன்மைகளை அருளும் முருகனின் அம்சமாகவே பாவிக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருது. கோவில்கள்ல செய்யப்படக்கூடிய வேல் வழிபாடு போலவே வீடுகள்லயும் சிறிய அளவுல வேல் வச்சு வழிபாடு செய்யறது பல காலமா நடைமுறையில இருந்துட்டு இருக்குதுங்க. முருகனுக்குரிய வேல் வழிபாட்டை நம்முடைய இல்லங்கள்லயே செய்யற முறைய பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முருகனின் அம்சமாகவே இருக்கக்கூடிய வேல் வழிபாடு செய்ய விரும்புறவங்க முதல்ல முருகன் கோவில் அல்லது அறுபடை வீடுகள்ல ஏதேனும் ஒன்றில விற்கப்படக்கூடிய பஞ்சலோகத்திலான சிறிய அளவிலான வேல் ஒன்ன வாங்கி அந்த வேல் வாங்கிய முருகப்பெருமான் தலத்திலேயே சின்ன வேலாயுதத்தை உங்க கையில வச்சிருந்தபடி முருகப்பெருமான வழிபட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில வைக்கணும். பின்னாடி ஒரு சிவப்பு நிற புது துணியை விரிச்சு அதன் மேல ஒரு வெள்ளி கிண்ணம் அல்லது பித்தளை அல்லது செம்பு கிண்ணமா இருந்தாலும் ஓகே. சோ அந்த கிண்ணத்துல புது பச்சரிசியை நிரப்பி அந்த வேலை அதுல நட்டு வைக்கணுங்க. முருகனுக்குரிய நாளான ஒரு வளர்பிறை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ அல்லது சுப முகூர்த்த நாள்லயோ நம்ம பூஜை அறையில வச்சிருக்கிற வேலை கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த வேலுக்கு காய்ச்சப்படாத சுத்தமான பசும் பாலால அபிஷேகம் செய்யணும். அதுக்கப்புறமா சாதாரண நீரை கொண்டு வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு தூய்மைப்படுத்தி அந்த வேலை ஒரு தூய்மையான துணியால தொடச்சு மறுபடியும் வெள்ளி கிண்ணத்துல புது பச்சரிசியை போட்டு நிரப்பி அதுல முன்னாடி போலவே நம்ம நட்டு வைக்கணும். இதுக்கப்புறமா அரைச்ச சந்தனம் மஞ்சள் குங்குமத்தை அந்த வேலுடைய இரண்டு பக்கமும் பொட்டு வச்சு அதன் மேல வாசமுள்ள விபூதிய அபிஷேக பொடி மாதிரி தூவணுங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முன்பு போலவே முருகனுடைய வேல் இருக்கிற கிண்ணத்துல முருகனுக்கு விருப்பமான பன்னீர் ரோஜா மற்றும் செவ்வரளி பூக்களை வச்சு பூஜை செய்யணும். கற்கண்டு அவள் பொரிக்கடலை பழங்கள் இது எல்லாத்தையும் நெய்வேத்தியம் வச்சு தீப தூபம் காட்டி முருகனுக்கு உரிய காயத்ரி மந்திரங்கள் தோத்திரங்கள் கந்த சஷ்டி கவசம் வேல்மாறல் கந்த குரு கவசம் இது எல்லாத்தையும் பாராயணம் செய்யணும். மேற்கூறிய முறையில முருகனுடைய வேலுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகளை 21 நாட்கள் மனமுருகி வழிபாடு செய்ய எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் மற்றும் எதிரிகளால ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கிறதோட மட்டும் இல்லாம செவ்வாய் தோஷ தடையால திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கும் கூடிய விரைவில் திருமண பேரு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான அறிவான குழந்தை கிடைக்க அந்த வேலன் நிச்சயமா அருள் புரியுறது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற நம்பிக்கை தான். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டையும் நம்மளை சுத்தி பிடிச்சிருக்கிற துஷ்ட சக்திகள் ஒழிஞ்சு காரியத்தரை தாமதங்கள் எல்லாமே நீங்கி எல்லா வளங்களும் கிடைக்குங்க.